இன்றைய அறிவாசான் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக கிணத்துக்கடவு தொகுதியில் உள்ள போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். எங்கள் தலைவரோட கொள்கை தலைவர்கள், எங்கள் கட்சியோட கொள்கை தலைவரோட வழியில் பின்பற்றுறது தான் எங்களோட பெரிய அடையாளமாகவும் பெருமையாகவும் கருதுகிறோம். அதன்படி பார்க்கும்போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த நாட்டில் சமூக நீதியை நிறுவியவர், அதுக்கு அடித்தளம் போட்டவர். ஸோ அவரோட பிறந்த நாளை இன்றைக்கி எழுச்சியோடு நாங்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். எங்களோட கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், கட்டாயம் இங்கே பிறக்கிற ஒவ்வொருத்தரும் அம்பேத்கர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவரோட புத்தகங்களை படிக்கணும். இப்போ நான் அம்பேத்கர் புக்குக்கு நிறைய ஸ்கூலுக்கு கொடுக்கணும்னு கேட்கறதுக்கு போகும்போது சொன்னாங்க என்னென்னா, முதல்ல நிறைய அம்பேத்கர் புக்கு இங்கே இருக்கும், ஆனால் இப்போலாம் கிடைக்கிறது இல்லைப்பா, எங்களுக்கு கொஞ்சம் டிமாண்டாக இருக்குங்கிறாங்க. காரணம், தளபதி தங்களோட கொள்கை தலைவராக அவர் அறிவித்ததுலேருந்து நிறைய பேர் அம்பேத்கரை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. இன்னும் கடைக்கோடி வரைக்கும் அவரை கொண்டு போகணும். நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இந்த தொகுதியிலையும் சரி, பொள்ளாச்சியில் வால்பாறையிலையும் சரி, எந்த ஒரு பொது இடத்துலையும் அம்பேத்கருக்கு சிலை கிடையாது. ஆனால் இப்போ சொல்லலாம், அரசாங்கம் கோர்ட் தடை பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இவ்வளோ வருஷம் ஆண்ட ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போது உங்கள் பார்வை எல்லாமே அம்பேத்கரை ஒரு சாதி ரீதியாக தான் பார்க்குறீங்கிறதா இங்கேருந்து புரியுது. அம்பேத்கர் அதை கடந்து கொண்டு போகிறதோட நோக்கம் தான் தமிழக வெற்றிக் கழகத்தோட நோக்கம். நிச்சயமாக வரும் 2027 தளபதி ஆட்சியில் அது சிறப்பாக நடைபெறுங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம்.